பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை யாவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தை மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 24:4. அதில் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முன்பாக இருக்கிற அந்த 3 வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவங்க சீஷரோடு கூட தேவாலயத்தை வெளியில் கூப்பிட்டு வந்து அவங்கள அந்த கட்டடத்தை காமிக்கிறது. இதில் இப்படி பார்க்குறீங்களே, இதெல்லாம் ஒரு நாளில் இல்லாதபடிக்கு இதெல்லாம் இடிக்கப்படும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒலிவமலைக்கு வந்து அவரோட வருகையும் 2வது வருகை அதுன்னு சொல்லும்போது அவங்க அடையாளத்தை கேட்குறாங்க. அந்த இது எப்போ சம்பவிக்கும், இது எப்படி நடக்கும், எங்களுக்கு அடையாளத்தை காமிங்கன்னு சொல்கிறாங்க. அது அப்போ தான் சொல்கிறார் ஆண்டவர், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. அப்போது நாட்கள் சமீபமாக இருக்குது, நாட்கள் ரொம்ப குறுகினதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இன்னும் கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்காக யார் ஜெபிப்பாங்க, நமக்காக யார் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தேடுகிற ஒரு கூட்டமாக நம்ம இருக்கிறோம். ஆகவே உங்களை பட்சமாக நான் கேட்குறேன், ஆண்டவரோடு கூட நீங்கள் இடைப்படுங்கன்னு கேட்குறேன். நீங்கள் கர்த்தரிடத்தில் அமர்ந்து அவரிடத்தில் வார்த்தையை கேளுங்க. தேவரீர், எனக்கு நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் என்ன, என்னை கொண்டு கர்த்தர் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. திரும்ப நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை போல மதிகேடான விஷயத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா அவங்க ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு பயந்து மோசேவை தான் முன்பாக அனுப்பிச்சாங்க. மோசே, நீர் போய் பேசும், நீர் போய் ஆண்டவரிடத்துல பேசும், என்ன சொல்கிறாரு எங்களுக்கு கேட்டுட்டு வந்து சொல்லுங்கள், நாங்கள் ஆண்டவர் எங்களோட பேசலாம், நாங்கள் செத்து போவோம்னு சொல்கிறாங்க. விருப்பப்படலை ஜனங்க ஆண்டவர்கிட்ட பேச. ஆனால் அவர் தேவன் ஜனங்களோட பேசுறதுக்கு ரொம்ப வாஞ்சியாக இருந்தார். இவங்க பேசலை. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்யூஷன் தேடுறோம். தீர்வை எப்படி தேடுறோம்னா, உடனடியாக நம்ம தீர்வை தேடுறோம். நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம், தொலைக்காட்சியில் செய்திகளை கேட்கணும், பாடல்களுக்கு நிறைய போதகளோட வார்த்தையை நம்ம கேட்கலாம். ஆனாலும் நீங்கள் அமர்ந்து தேவனிடத்தில் பேசணும். நமக்கு மேய்ப்பர்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவன் நமக்கு நியமித்தவர்கள் நம்ம நடத்துவதற்கு நிழலான காரியங்கள். வேதம் சொல்லுது, இவைகளை நிழலை நம்ம பண்ணணும். ஆராதனைகள், திருவிருந்து, சபையின் காரியங்கள், ஒடுக்க கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள், இதெல்லாமே நமக்கு நிழலாக இங்கே நடத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இதை பரலோகத்தில் போய் நம்ம செய்யணும். ஆகவே இதை நம்ம நிழலாக நம்ம நடக்கிறதுக்கு, நம்மை நடத்துவதற்கு, போதகத்தில் சீர்பொருந்துவதற்கு, நற்சீர்படுத்துவதற்கு